பாஸ் மண்டே ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் எப்படி இருக்கும் சொல்றீங்களா? இப்போதைக்கு ஏஷியா மார்க்கெட் எல்லாம் மிக்ஸ்டப்பா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திச்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் இந்த டேரிஃபை நான் கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஹிண்ட் கொடுத்திருந்தாரு. செய்தியாளர் சந்திப்பில் மேபி ஐ ஓன்ட் ஹேவ் டு டூ இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரஷ்யன் ஆயில நம்ம வாங்கிட்டு இருக்கறனால 25% டாரிஃப் அதிகமா போட்டிருந்தாரு இல்லைங்களா, அதை குறிப்பிட்டு தான் இவர் சொல்லியிருந்தாரு. 25% டாரிஃப் கம்மியாருக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதனால எட்ஜஸ் நிஃப்டி 1% மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஆகஸ்ட் 25 இந்தியாவுக்கு வரவிருந்த யூஎஸ் அபிஷியல்ஸ் எல்லாமே அவங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆகஸ்ட் 27 இருந்து இந்த டேரிஃப் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் கிளியரான டெசிஷன் நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இப்போதைக்கு மார்க்கெட் ஹை வாலட்டைல் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபா ட்ரேட் பண்றது கரெக்டா இருக்கும். ஷடாவ் 0.2% ஃபால் ஆயிருக்கு. ஜப்பான் மாடானிக்கு 0.8% பாசிட்டிவா இருக்கு. சைனா மாடான் ஹாங்செங் 0.3% பாசிட்டிவா இருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி 1.1% பாசிட்டிவா இருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி பாயிண்ட் பண்றது ஒரு ஹை பாசிட்டிவேஷன் தெரியுது. நம்ம ஏற்கனவே ஃப்ரைடே செக் பண்ணி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, எம்எஸ்சியில் போத் சைட்ஸ் கிரீன் வச்சிருக்காங்க அப்படின்னு. எப்போ கிரீன் வைப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹை வாலடைசேஷன் வர்றப்ப தான் இந்த மாதிரி கிரீன்ஸ் இருக்கும். இதனால தான் எப்போ நம்ம என்ன சொல்றோம், எம்எஸ்சி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன்னா ட்ரெண்ட் பொறுத்த அளவுக்கு ப்ரிசைஸான டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது போக 24,600 அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதால பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ அந்த லெவல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக மாறிடும். இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் செஞ்சால் வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் செமஸ்டர் ஃபுல் கன்வர்ஷன் என்ட்ரி பண்ணுங்க.